அது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல். எந்த பொருளில் அந்த கருத்தை சொன்னார் என்று நான் கவனிக்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விடை இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பது எந்த கான்டெக்ஸ்ட், எந்த பொருளில் என்று தெரியவில்லை. அது அவர்களுக்கு இடையிலான அரசியல். அவர் தொடர்ந்து இதுபோன்ற அவதூறுகளை பேசி வருகிறார். எல்லா நேரத்திலும் அவர் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தார். சட்டம் உரிய நேரத்தில் அவருக்கு பாடம் புகட்டியிருக்கிறது. இனிமேலாவது வார்த்தைகளை அவர் அளந்து பேசுவார் என்று நம்புகிறேன். அண்ணாமலை பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, திமுகவும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரே ஒரு நேர்கோட்டில் பயணிக்குது. ஏன்னா இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா சிறைக்கு சென்று வந்தவங்களை கொண்டாடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் 3 மாத காலம் வெளியூரில் இருந்தார், வெளிநாட்டில் இருந்தார். வந்ததும் ஊடக கவன ஈர்ப்புக்காக ஏதோ பேசியிருக்கிறார். ஊடகங்களின் கவன ஈர்ப்புக்காக பேசுவோரின் பட்டியலில் அவர் மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறார். ஆகவே ஆளும் கட்சியை விமர்சித்தால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பது அவருடைய உத்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. அவர் ஒரு எதிர்க்கட்சியாக தன்னை நினைத்துக் கொண்டு, அதாவது அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி என்பதை போன்ற ஒரு கற்பனா உலகத்தில் இருந்து கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள், அதையெல்லாம் அவர் தன்னுடைய கற்பனைகளிலிருந்து, யூகங்களிலிருந்து, கருத்துக்கள் என்கிற பெயரால் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களுக்கு இப்போது போதிய வலு இல்லை என்பதுதான் உண்மை.